நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு புது விதமான வீடியோ தான். நம்ம வந்து ஒரு வேட்டைக்கு வரோம். என்ன வேட்டைன்னு கேட்டிங்கன்னா தேன் வேட்டைக்கு. கையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓலை பட்டை பிடிக்கிறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா அந்த தட்டு இது வந்து தேனை எடுத்து வைக்கிறதுக்கு. தேன் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் தேன் இருக்குது. உள்ளே வந்து தேன் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் குஞ்சு தட்டு இருக்கும், மாவு தட்டு இருக்கும், கூப்பணி தட்டு இருக்கும். நமக்கு எது இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அருவா வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு மட்டை தேங்காய் வந்து எங்கே கேட்டிங்கன்னா புகை முட்டைக்கு ஈச்சந்தப்போ தான் கொட்டாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 பேர் வந்திருந்தோம். நாங்கள் 3 பேர், நம்ம பின்னாடி ஒரு கேமராமேன் 4 பேர் வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இது நம்ம வயல் ஓரத்தில் இருக்குது. வயல் ஓரத்துக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் 60 ரூபாலாம் வச்சுருக்கேன். எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபுல் கை ஹேண்டு போட்டிருக்கேன். நான் தான் எடுக்கணும். அப்புறம் ட்ராக் பேண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா அப்புறம் கொட்டிடக்கூடாது. கொட்டிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ட்ராக் பேண்ட் போட்டிருக்கேன். அப்புறம் தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையை மூஞ்சில மூடைக்கு வந்து துண்டு வச்சுருக்கேன். ஒரு சாரமும் இருக்குது. சாரம் பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு முன்னாடி போகிற பையன் வந்து தலையில் மாட்டி போட்டிருக்காண்ணா. சாரம் இருக்குது. அப்புறம் மட்டை எவ்வளோ பெரிய மட்டை கேட்டிங்கன்னா பொந்துலேருந்து வெளியே வரணும் நமக்கு தேன். ஏன்னா எடுத்து விட்டது வந்து பொந்து. இது வந்து புடையன் தண்ணி எடுக்க போகிறோம். நம்ம நார்மல் தேன் கொசு தேன்லாம் இல்லை, புடையன் தண்ணி. கொசு தேன்லாம் எடுக்க நம்ம ஆள் கூட முடியும், நம்மளே எடுத்து வச்சாலும் சாப்பிட்றோம். இது கொசு தேன். அதுக்கப்புறம் இது வந்து நேச்சுரலாக நம்ம செட்டாக இதுலேயும் வச்சலாம் இல்லை. காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காடு பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம ஊர் காடை பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக காடு தான். நம்ம வந்து ஒரு காட்டுவாசி மாதிரி தான் நடந்து போகலாம். இது வந்து நல்லா ஒரு கொழுந்து இளங்கொழுந்து வாழை பனையிலேருந்து வாழை வெட்டினேன். அப்போ தான் வந்து தேன் நல்லா நம்ம நக்கும் போதும் நம்ம கையில் எடுத்து சாப்பிடும்போது கையில் கிளிக்காது. அப்புறம் ஈச்சி கொட்டைக்கு நிறையா கொட்டெல்லாம் வாங்க வேண்டி இருக்கணும். ஏன்னா சைட்டுக்கு பக்கத்தில் போயாச்சு. அது ஒன்றா இருக்கா ஒரு பாறை, அந்த பனை இருக்கா, அந்த பனைக்கு முன்னாடி தான் இருக்குது. அப்படியே போக வேண்டி தான். நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் போயிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீடியோட நிறைகள் குறைகள் என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் போடுவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துச்சுன்னா நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடியது. யாரையும் கேட்டுக்கிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து நம்மளாக இது வந்து செயற்கையாக எடுக்கிறதெல்லாம் கிடையாது. நேச்சுரலாக அதுவே எங்கேயாவது போய் பூவில் நிறைய 1008 பூ எத்தனையோ பூவிலேருந்து பிடிச்சிட்டு வந்து இருக்கா. இந்த செடியெலாம் வந்து காஞ்சிடுது. இது பார்த்தீங்கன்னா காய்த காரணம்னா மழை தண்ணி இல்லை. எங்கே வாங்க, இந்த வர அதுக்கப்புறம் நம்ம வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். அப்புறம் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், அதையும் போடுவோம். நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். நிறையா வீடியோ போடவும் செஞ்சுருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு டீம் இருக்குது தேன் எடுக்கலாமா. இது வந்து யாருக்கும் வேணுமான்னு கேட்டிங்கன்னா நான் கேட்டாங்கன்னா நிறைய பேர் வருவீங்க. ஆனால் எடுத்து கொடுக்கலாம்னா நம்ம காட்டில் அவ்வளோக்கெல்லாம் தேன் இருக்காது. நம்ம மலை பகுதியிலலாம் கிடையாது. நம்ம காடை பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு பாறை பக்கம். இது சுற்றி மேலெலாம் ஏறி காட்ட முடியல. அதனால் இதுக்கு மேலே தான் இப்போ ஏறி போகணும். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் வெட்டு ஆட்கள் வந்து 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி ஒரு கிடங்கு தோண்டியிருக்காங்க. மழை தண்ணியை தேங்க வைக்கணும்னு சொல்லி பரவாயில்ல, ஓரளவு தண்ணி தேங்கி தான் கிடக்குது. இது மாடுக்கிட்டு தண்ணி அமுக்கி காய்க்கிடும். தெரியாத மயிலுக்கெல்லாம் பறந்து போகுது. சரி, நான் இந்த வரையில் தான் எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, நம்ம டீம் இதுதான். ஒரு 4-5 பேர் இருக்கா. இதிலோடி போக முடியாது, இதில் அங்கோடி போகணும். இதிலோடி போ, அதான் குனிஞ்சு போ. பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்குது. நம்ம இப்போ இதிலோடி போகிறோம். மொதல் ஆமையா இல்லை, ஆமங்கா கோணே அண்ணன் கிடையாதோ. மொதல் குனிஞ்சு போல ஆமையா, அண்ணனுக்கு ஒரு மரியாதை கிடையாது. அதில் உள்ளே போகும்போதோ ஒன்றும் இல்லை, மெதுவா போ. இல்லை தொந்திலாம் அடிட்டு பண்ணி தானே, சும்மா இருந்தாலும் கையை ஆடிட்டு போவான். ஆமாம், சரி ஓடியாங்க சீக்கிரம். செருப்பு போடாமல் வீட்டில் வந்தா, செருப்பு போடாமல் வந்திருக்கான் பாரு. பார்த்தீங்கன்னா தேங்காய் தொந்தி இது வந்து நம்ம தீ பற்றிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா புகை அள்ளி தட்டும். புகை மட்டும்தான் வரும், தீ எரிய விடக்கூடாது. தீயும் எரியும். தீ எரியாமல் விட்டோம்னா நம்ம வந்து புகை அள்ளி தட்டும். அதுதான் சைட்டு.
நம்ம தேன் எடுக்கக்கூடிய அடிக்கட்டும். இந்த இருக்குது பாருங்க கமக்க, நல்லா தெரியுதா உங்களுக்கு? இதுதான் சைட்டு. இதில் உள்ளே வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது. அது நான் ஈச்சி கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு புடையந்தேனு அதுங்க முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆரம்பிக்க போகிறோம். எப்படி அதுக்கு முன்னாடி மட்டையை கொஞ்சம் செதுக்கிக்கலாம். இது ஒரு கம்பு பார்த்தேன் எனக்கு சொருகி வச்சுருக்கலாம் இல்லை, மட்டையை தான் நம்ம பார்த்துருந்தோம். அந்த மட்டை கிடைக்கான்னு பார்த்தேன், கிடைக்கல. இது வந்து இப்போ நம்ம புது மட்டை கொண்டு வந்தாச்சு. போன டைம் இந்த இடத்துல நம்ம எடுக்கல. இது வந்து போன டைம் இருந்த இடத்துல தான். இது வந்து நம்ம வந்து ஈச்சையும் கொள்ளக்கூடாது. நம்மளோட நோக்கம் என்னென்னா ஈச்சையும் கொள்ளக்கூடாது, நமக்கும் கொட்டக்கூடாது, தேன் மட்டும் சாப்பிடணும். அதுக்கு எப்படின்னா நோவாமல் நொங்குதுங்கிறது. அதுதான் யாராவது ஒருத்தர் நோண்டி வைப்பாங்க, நம்ம போய் குடிக்கிற மாதிரி. ஈச்சிக்கும் வலிக்கக்கூடாது, ஈச்சையும் ஒரு ஈச்சையும் நம்ம கொண்டுறக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த தேங்காய் தந்தி எடுத்துக்கணும். நம்ம ஓலையே ஒன்றும் கொண்டுறல, பச்சை ஓலை மட்டும் தான் எடுத்துருக்கோம். காஞ்ச ஓலை ஒன்றுமே கொண்டுறல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காஞ்ச ஓலை வச்சு கொளுத்தினோம்னா ஈச்சி பூரா செத்துக்கும். ஈச்சில் அந்த ஒரு சின்ன ரெக்கையிலேருந்து அந்த நெருப்பு பட்டுக்குனால அதுக்கு அந்த ஈச்சி வராது. அப்புறம் தீயை கொளுத்திட்டாலும் அந்த இடத்துக்கு அந்த ரிட்டன் அந்த ஈச்சி வந்து வைக்கி வராது தேனை. இது பார்த்திங்கன்னா போன தடவை கொளுத்தின வந்து தீயை தான் கொளுத்திருக்காங்க, ஆனால் எப்படியே இருந்துட்டுது. இந்த தடவை அப்படி இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் கொத்த போகிறோம். இது வந்து எதுக்கு இப்படி செய்வோம்னா தேனை குத்தி விடைக்கு பொறுமையாக அந்த தட்டை கீழே குத்தி விடணும்ல, அதுக்கு தான் இது. குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேனை எடுக்கிறதுக்கு தான் அந்த செட்டப்பு. மட்டை எவ்வளோ பெரிய மட்டை வச்சுருக்கேன்னா பொந்து எவ்வளோ காடு போகுதுலாம் தெரியாது. ஆனால் போன டைம் இது வந்து எடுக்கிறதுக்கு நம்ம வரல, நம்ம ஊர் பசங்க வந்து இருந்தாங்க. இந்த இடம் நம்ம ஒரு 4 பேர் சின்ன பசங்க தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து காடு எப்படின்னு சுற்றி காடு எப்படி இருக்குன்னு. பக்கத்துலேருந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வயல் கிடையாது, இது பக்கத்து வயல் நம்ம வயல். அதுக்கு அங்கே தள்ளி ரொம்ப தூரம் போகணும். பார்த்திங்கன்னா இது வந்து சிலது வந்து இந்த வீட்டிலலாம் பண்ணை வச்சு தேன் இருக்குது. வாங்க கமலா தேன் பண்ணை, அப்புறம் என்ன பண்ண ஒவ்வொரு பண்ணைன்னு சொல்லுவாங்க. அந்த பண்ணைலாம் நமக்கு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சிலவங்க என்ன செய்வாங்கன்னா தேனை எடுத்துட்டு அது வந்து சீனி பவுடர் தெரியுமா, சீனியை கலக்கி பக்கத்தில் வச்சுருவாங்க. அது வந்து அதுலேருந்து எடுத்து வைக்கும். நான் இது பார்த்துருக்கேன் டேரெக்டாகவே. அதனால தான் நிறைய பேர் போய் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். ஏன்னா அப்புறம் அவங்க பொழப்பில் நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. நாங்கள் எடுக்கிற நேச்சுரல் தான். இது வந்து நாங்கள் சீனி பவுலாம் எதுவும் காட்டுலாம் வந்து கலக்க முடியும். நம்ம வந்து நமக்கு வேலை நிறையா கிடக்குது வேலை. இதில் சீனி பவுலாம் எங்கே கலக்க நேரம் இருக்குது. இது வந்து அதுவே அந்த வாழைப்பூ, அப்புறம் இந்த தேன் பூ, அந்த முள் மரத்தில் உள்ள பூ, உட மரத்தில் உள்ள பூ எல்லாத்துலேருந்து எடுத்து வைக்கும். அதுதான் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலைக்காமல் மெனேஜனம்னா புகை போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொட்டாது. ஏன்னா ஈச்சி கொட்டுச்சுன்னுங்களேன், நாளைக்கு வரை நம்ம மூஞ்சி தலை காட்ட முடியாது. நாளைக்கும் இதே மாதிரி வீடியோ போடுறது யாருக்கெல்லாம் கொட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. அதான் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒருத்தன் தேன் எடுக்க போகிறேன், எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஈச்சையும் கொள்ளக்கூடாது. ஏன்னா ஈச்சிகள் வந்து பாதுகாக்க வேண்டியது. தேனீச்சிகள் இல்லைன்னா மனித இனமே கிடையாது. அது வந்து இதுக்கான ஒரு நான் சின்ன சிம்பிளாக இருக்க சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு வந்து பெரிய அர்த்தம் இருக்குது. அதுக்கெலாம் ஃபுல் வீடியோ போட நேரம் இல்லை. ஆனால் அது போட்டாலும் அது பார்க்க ஆள் கிடையாது. அதனால் அதெல்லாம் போட முடியல. வேணும்னா சொல்லுங்கள், அதையும் போடுறேன். இதே மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஈச்சிகளை முடிஞ்ச அளவுக்கு கொல்லாமல் இருங்க. அது எப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தள்ளி வாங்க பார்த்துக்கலாம். அதை செதுக்கிட்டு இதுனா போன டைம் தீ போட்டது.